ரிஸ்கான் டைம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்தும் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். கார் விபத்தொன்றிலே கால் இரண்டையும் அறுவை சிகிச்சை செய்த ஒருவர், என்னால் ஓட முடியாது என கூறிய ஒருவர், இவ்வளவு ரசிகர்களுக்கு முன்னால் என்னால் ஓட முடியுமா என கூறிய ஒருவர், பங்கு பற்றிய ஒலிம்பிக் போட்டியிலே முதல் சுற்றிலே வெளியேறிய ஒருவர், உலக தடகள போட்டி ஒன்றிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தசை பிடிப்பால் தோல்வியடைந்த ஒருவர், ரசிகர்களின் கேலி கிண்டலுக்கு அவமானமாகிய ஒருவர் அவரது வாழ்க்கையில் சாதித்து காட்டியிருக்கின்றார் என்றால் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்களை அவர் சம்பாதித்திருக்க கூடும். ஆமாம், ஒலிம்பிக் போட்டியில் 3 தடவை 3 நிகழ்ச்சிகளில் 3 தங்கப்பதக்கங்களை சுவீகரித்த மின்னல் மனிதன் என கூறப்படுகின்ற உசைன் போல்ட் அவர்களை பற்றித்தான் நாம் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். 1986ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஜமேக்காவிலே பிறக்குகின்றார் உசைன் போல்ட். ஜமேக்காவில் இருக்குகின்ற சிறுவர்களுக்கு ஆசையாக இருக்குமாம், நாம் எப்படியாவது கால்பந்து வீரராக மாற வேண்டும், நாம் எப்படியாவது கிரிக்கெட் வீரராக மாற வேண்டும் என்பதுதான் ஜமேக்காவில் இருக்குகின்ற சிறுவர்களுக்கு ஆசையாக இருக்குமாம். ஒரு நாள் பாடசாலையிலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றார். அப்போது வேகமாக ஓடி வந்து பந்து வீசுவதை அவரது ஆசிரியர் பார்த்து விடுகின்றார். உசைன் போல்ட்டை அழைத்து, இங்கே வா, உன்னிடம் ஓடக்கூடிய திறமை இருக்குகின்றது, நீ ஓட்ட பந்தயங்கள் ஓட்ட போட்டிகளில் பங்கு பற்றி நிச்சயமாக வெற்றி அடைய முடியும், ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பற்ற முடியும் என கூற உசைன் போல்ட் மறுப்பு தெரிவிக்கின்றார். என்னால் ஓட முடியாது, நான் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக மாற வேண்டும் என்பதுதான் எனது கனவு என கூற உசைன் போல்ட்டின் ஆசிரியர் உசைன் போல்ட்டிடம் கூறுகின்றாராம், நீ சிறந்த முறையில் ஓடி 1ஆம் இடத்தை பெற்றால் உனக்கு நல்ல உணவகம் ஒன்றில் உண்ணுவதற்கு நல்ல சாப்பாடு வாங்கி தருகின்றேன் என கூற உணவிற்கு ஆசைப்பட்டு ஓடத் தொடங்குகின்றார் உசைன் போல்ட். ஓடி 1ஆம் இடத்தையும் பெற ஆசிரியர் அவர்களுக்கு நல்ல உணவை வாங்கி கொடுக்கின்றார். ஒரு மாணவனுடைய திறமையை கண்டுபிடிப்பதில் மிக முக்கியமானவராக காணப்படுகின்றார் ஆசிரியர். உசைன் போல்ட்டை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் 200 மீட்டர் போட்டிகளில் தான் ஓட ஆரம்பிக்கின்றார், பயிற்சியும் செய்கின்றார். 15 வயதிற்குட்பட்ட சர்வதேச போட்டி ஒன்றில் ஓடுவதற்கு உசைன் போல்ட்டிற்கு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அப்போது மைதானத்திற்குள் சென்று பார்த்த உசைன் போல்ட் ஆச்சரியப்படுகின்றார். இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு மக்கள்கள் இந்த மைதானத்தை சூழ்ந்திருக்கின்றார்கள், இவர்களுக்கு முன்னால் என்னால் ஓட முடியுமா என பயப்படுகின்றார், அச்சப்படுகின்றார். அதன் பின்னர் உசைன் போல்ட்டினுடைய பயிற்சியாளர் அவரதை உற்சாகப்படுத்துகிறார். உன்னால் ஓட முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், உனது திறமையை காட்டின உசைன் போல்ட்டிடம் கூற உசைன் போல்ட் 200 மீட்டர் ஓட்ட போட்டியில் ஓடுகிறார். 20.61 வினாடிகளில் கடந்து சாதனை படைக்குகின்றார் உசைன் போல்ட். அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பற்றுவதற்கான வாய்ப்பு உசைன் போல்ட்டை தேடி வருகிறது. அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு செல்வதற்கு முன்னால் இலகுவான ஒரு முதுகு வலியினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஓடுவதற்காக சென்று அந்த ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பற்றி முதலாவது சுற்றிலே வெளியேற்றப்படுகின்றார் உசைன் போல்ட். அதன் பின்னர் அவருக்கு அந்த முதுகு வலியானது அதிகமான வலியை கொடுத்ததனால் வைத்தியசாலைக்கு செல்கின்றார். வைத்தியசாலையிலே பரிசோதித்த வைத்தியர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று தெரியுமா? எல்லோருடைய முள்ளம் தண்டும் நேராக இருக்கும், ஆனால் உங்களுடைய முள்ளம் தண்டு எஸ் வடிவிலே வளைந்திருக்கின்றது, இதனை பிசியோதெரபி மூலம் குணப்படுத்த வேண்டும் என உசைன் போல்ட்டிடம் கூறுகிறார். உசைன் போல்ட் அப்போது எண்ணுகின்றார், எனது ஒலிம்பிக் கனவு இத்தோடு முறிந்து விட்டதா, நான் ஒலிம்பிக்கை விட்டு விடலாமா என. அப்போது அவரது பயிற்சியாளர் அவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவரிடம் கூறுகிறார், இன்னும் ஒலிம்பிக்கு 5 வருடங்கள் இருக்குகிறது, அதிலே நீ ஓய்வெடுத்து உன்னை குணப்படுத்தி விட்டு வா, உன்னால் நிச்சயமாக அடுத்த ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் வெல்ல முடியும் என உற்சாகப்படுத்துகின்றார். அதன் பின்னர் உசைன் போல்ட்
பிசியோதெரப்பி மூலம் முதுகு வலியை குணப்படுத்திவிட்டு 2005ஆம் ஆண்டு உலக தடகள போட்டிக்கு வருகிறார். அப்போது முதலாம் சுற்று, இரண்டாம் சுற்று, மூன்றாம் சுற்றுகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகிறார். இறுதிப் போட்டியிலே ஓட ஆரம்பித்து சில வினாடிகளில் தசைப்பிடிப்பால் தோல்வி அடைகின்றார். அந்த போட்டியில் இருந்தும் நீக்கப்படுகின்றார். அப்போது ரசிகர்கள் கூறுகின்றார்கள், உசைன் போல்ட் எல்லாம் சும்மா போய்க்கு, அவர் ஓட மாட்டார். ஆனால் இந்த கேலி கிண்டலை, அவமானத்தை தாங்க முடியவில்லை உசைன் போல்ட்டிற்கு. மீண்டும் 2006ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியிலே ஓடுகின்றார். தசைப்பிடிப்பால் அதிலும் முதலாவது சுற்றிலே தோல்வியடைய மீண்டும் பிசியோதெரப்பி மூலம் தசைப்பிடிப்பு நோயை குணப்படுத்திவிட்டு 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு வருகின்றார். 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியிலே 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஆகிய போட்டிகளிலே வெற்றி பெற்று 3 தங்கங்களை வெல்ல நிறைய ஸ்பான்சர் கிடைக்குகின்றார்கள், நிறைய அனுசரணையாளர்கள் கிடைக்குகின்றார்கள். அந்த அனுசரணையாளர்களை வைத்து நிறைய பணம் வருகின்றது உசைன் போல்ட்டிற்கு. உசைன் போல்ட் மிகவும் சிறப்பாக வாழ ஆரம்பிக்குகின்றார். அப்போது ஒரு நாள் கார் விபத்தொன்றில் அவரது கார் 3-4 தடவைகள் தலைகீழாக புரண்டு, அப்போது உசைன் போல்ட்டை பரிசோதித்த வைத்தியர்கள் கூறுகின்றார்கள், உனது காலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். அப்போது உசைன் போல்ட் ஆச்சரியத்தில் இருக்குகின்றார். இப்போதானடா நம்ம கடுமையா கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கமின்றி ஸ்பான்சர் கிடைக்க நம்ம நல்ல நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதற்கிடையில் என்னடா இது ஒரு விபத்தின எண்ணுகின்றார். அவரது பயிற்சியாளர் ஊக்கம் அளிக்க உசைன் போல்ட் என்ன செய்கின்றார் என்றால், அறுவை சிகிச்சை செய்து 3 அல்லது 4 வாரங்களிலே எழுந்து நடக்க ஓட பயிற்சி எடுக்குகின்றார். பயிற்சி எடுத்துவிட்டு 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பற்றுகின்றார். அந்த ஒலிம்பிக் போட்டியிலே 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஆகிய போட்டிகளிலே தங்கப் பதக்கத்தை வெல்கின்றார் உசைன் போல்ட். அதன் பின்னர் அவரது 30வது வயது, இனி எனக்கு வயதாகிவிட்டது, நான் இந்த ஒலிம்பிக்கோடு ஓய்வெடுக்கப் போகின்றேன் என கூறி 30வது வயதில் 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு கொள்கின்றார். அதிலும் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் போட்டிகளிலே ஓடி முதலாம் இடத்தை பெற்று தங்கப் பதக்கம் வாங்குகின்றார். இந்த உசைன் போல்ட்டினுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல அவமானங்களை சம்பாதித்துத்தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார். நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நாம் அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டுமே தவிர அந்த இலக்கை விட்டு வெளியேறக்கூடாது என்பதை எமக்கு புலனாகின்றது. மண்டேலா கூறிய கருத்து எனக்கு ஞாபகம் வருகிறது. வாழ்க்கையின் மகத்துவம் எது தெரியுமா? தோல்வி அடைந்து துவண்டு போவதல்ல, ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் எவ்வாறு எழுந்து வருகின்றோமோ அதுதான் வாழ்க்கையின் மகத்துவம் என்பதாக நெல்சன் மண்டேலா கூறியிருக்க. நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகின்றேன். டிஸ்கவுண்ட் டைம் யூடியூப் சேனல் இப்போதான் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு பார்வையிட